ரவி டிடிஎஸ், நீங்கள் எப்படி? ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். ஒன்று, திமுக பற்றி சொன்ன தகவல்களை அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை நான் எடுத்து சொல்கிறேன். ரேஷன் கடையில் பழுத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, பழுத்தம்பருப்பு அது கொடுப்பேன். இது ஒரு வாக்குறுதி. அது கொடுத்துருக்கலாம் ஈஸியாக, யார்கிட்ட வேணான்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். இன்னி வரைக்கும் அது கொடுத்துருக்கான்னு பாருங்கள். தங்கம் தென்னரசு சொன்னது 202 ப்ராமிசஸை ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் எண்ணிக்கையை சொன்னார். அதில் 170 இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு, 32 அண்டர் ப்ராசஸ். நீங்கள் 525 505ங்கிறதெல்லாம் தனியாக விவாதிச்சுக்கோங்க, ஆஃப்டர் ஆல் புக் இருக்குது. ஆனால் தங்கம் தென்னரசு ஐயா சொன்ன எண்ணிக்கை 206. நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. பாமக ஒரு புத்தகம் வெளியிட்டது, உங்ககிட்ட இருக்குது, உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் என்னென்னலாம் நிறைவேற்றப்படவில்லைங்கிறத அவங்க பட்டியலிட்டிருக்காங்க. நியூஸ் 7 தொலைக்காட்சி ஏற்கனவே அந்த வாக்குறுதிகளை பற்றி நிகழ்ச்சி நடத்தினது. நீங்கள் நடத்துனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த புத்தகத்தை படித்தாலே போகிறோம் நடத்திருக்கா இல்லையாங்கிறது. வாக்குறுதிகளை இந்தியாவிலேயே கொடுக்கின்ற ஒரே கட்சி திமுக. திமுக கொடுக்கறதை வைத்து தான் உலக அரசியலே வாக்குறுதியில் நடக்குது அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் நம்புறாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, அதை ஒத்துக்கிறேன். ஏன்னா எங்கள் கொள்ளுத்தாத்தா என்ன பண்ணார்னா, 1 ரூபாய்க்கு 2 படி அரிசி 3 படி அரிசியை நம்பினார். எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னா இந்த 2 ஏக்கரை நம்பினார். விவசாயிகள் 47 லட்சம் பேர் இருக்காங்க. உங்கள் கணக்குப்படியே 6000 ரூபாய் மத்திய அரசினுடைய பணத்தை வாங்குகின்றவர்கள் 21 லட்சம் பேர் இருக்காங்க. 33,000 பேருக்கு நீங்கள் கொடுத்ததாகவே எடுத்துக்கொண்டாலும், அது கையளவில் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாலுமே அதனுடைய எண்ணிக்கை என்ன, சதவிகிதம் என்ன? விவசாயிகளுக்கு மட்டும் சொல்கிறேன், விவசாயிகளுக்கு மட்டும் சொல்கிறேன், வேறு யாருக்கு மற்ற அவரும் பாவம் எல்லாருக்கும் சொல்லலை. ஒரு குழப்பம் இருந்தது, ஹெக்டேருக்கும் ஏக்கருக்கும் வித்தியாசம் தெரியாமல் வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஐயோ அவ்வளோ ஏக்கர்லாம் இல்லை, அவ்வளோ ஹெக்டேர் தான் இருக்குன்னதுக்கு அப்புறம் அவங்க மாற்றிக்கிட்டாங்க. அதனால தான் கையளவுங்கிற மேட்டர்லாம் வந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வாக்குறுதிகளில் காப்பி அடிச்சிட்டாங்க. 2 திட்டத்தை திமுக மாறுதட்டி கொள்ளும். நாங்கள் தான் கொண்டு வந்தோம், நாங்கள் தான் கொண்டு வந்தோம். 1000 ரூபாயை ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணது மத்திய பிரதேஷ். இவங்க ஈரோடு கிழக்கு தேர்தலில் நுர தள்ளுற வரைக்கும் பண்ணலை, அப்புறம் தான் இவங்க முதல்ல பண்ணாங்க. 1000 ரூபாய்க்கு இவங்க சொன்ன கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், 2.5 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த 1000 ரூபாய் போய் சேரும், அதுதான் தகுதின்னு சொன்னாங்க. அந்த தகுதி நியாயமானது. 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் தப்பில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னால் கூட 55 லட்சம் குடும்பங்களின் தமிழ்நாட்டில் இருக்க 2.5 லட்சத்துக்கு கம்மியாக வருமானம் வரக்கூடியது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு 2 வீடு கட்டி கொடுக்குறேன், ஒரு வீட்டில் தங்கிக்கோங்க, ஒரு வீடு வாடகை கொடுங்கன்னு சொன்னால் கூட தப்பு கிடையாது. யாருக்கு? 2.5 லட்சத்துக்கு கம்மி. அதுதான் தகுதியாக நிர்ணயிச்சாங்க அவங்க. ஆனால் அப்படி பண்ணலை. 1,15 லட்சத்துக்கு கொடுத்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இருக்கோம், தேர்தல் வருது சீக்கிரம் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு அதை தசை திருப்பினார். இம்ப்ளிமெண்ட் பண்ணது யார் சார்? நான் சொல்லிடுறேன். இம்ப்ளிமெண்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறம் தான் டிஎம்கே. தமிழ்நாட்டில் யார் தானே கேட்கணும். யோசிச்சது கமலஹாசன் ஃபர்ஸ்ட். அது நம்ம இந்த 2 விஷயத்தை, நீங்கள் இந்த பஸ் விஷயமும் சரி, இந்த 1000 ரூபாய் விஷயமும் சரி, இந்தியா பூரா இருக்குங்கிறதுல நான் மாற்றுக்கிறது இல்லை, போகுதுன்றதையும் மாற்றுக்கிறது இல்லை. முதல்ல சொன்னது உரிமை தொகையாக கமலஹாசன் சொன்னார். அவர்கிட்ட அப்புறம் அந்த டிவியும் ரிமோட்டையும் நீங்கள் வாங்கிட்டதுனால உங்களுக்கு ஒரு வேளை காப்பீடு உங்ககிட்ட வந்திருக்கலாம், தப்பு இல்லை, அதை பற்றி உங்கள் பிரச்சனை. ஆனால் சொன்னது அவர். அதே மாதிரி பஸ் இலவசமாக முதல்ல கொடுத்தது பஞ்சாப்லையும் டெல்லியிலும் தான். அதை பார்த்து தான் இவங்க காப்பி பண்ணாங்க. தமிழ்நாட்டில் பேச சொன்னால் மத்திய பிரதேசங்கிறீங்க, டெல்லிங்கிறீங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாருங்கிறதுனால நான் சொன்னேன். தமிழ்நாட்டில் யோசிச்சது யாருன்னு சொன்னா, தமிழ்நாடு எந்த தேதி அதிகம் நீங்க என்னைக்கு பஸ்ஸுக்கு பிங்க் பெயிண்ட் அடிச்சிங்களோ அதுக்கு 8 மாசத்துக்கு முன்னாடி பஞ்சாப்லயும் டெல்லியிலையும் பஸ் இலவசம். 1000 ரூபாய் ஓகேவா? 1000 ரூபாய் மேட்டர் கமலஹாசன் தான் முதல்ல. மத்திய பிரதேஷ் தான் முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஏன்னா நீங்க ஈரோடு முதல் தேர்தல் வரைக்கும் உங்களால ஒன்றும் பண்ண முடியல, அப்படியே தான் உட்காந்துருந்தீங்க. செப்டம்பர்ல தான் கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க. அதுக்கு முன்னாடியே அவர் அந்த லாட்லி யோஜனால அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டார். இப்போ கேள்வி இதெல்லாம் விட்டுருங்க, இந்த 1000 ரூபாய் மேட்டருங்கிறதெல்லாம் நான் பச்சையாக சொல்கிறேன். 2.5 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் தப்பு கிடையாது. பீச்சில் வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னால் கூட தப்பு கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுறீங்க பாருங்கள், இந்த 8000 ரூபாய் கொடுக்குறீங்க இங்கே பாருங்கள், இது வணிகத்தை வளர்க்குவதை தவிர வேறு எதுவும் வராது. ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன். என் வீட்டில் ஃப்ரிட்ஜ் வளர்க்குறது வணிகத்தை வளர்த்தாதான் நான் சொல்லிடுறேன். அது எப்படி வளர்க்கும்னு நான் சொல்கிறேன். அதை தான் எடப்பாடியும் குறிப்பிட்டிருக்காரு. இப்போ என் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, டிவி இருக்குது. ஓகேவா? டிவி கொஞ்சம் பழுதாக இருக்குது. இதை கொண்டு போய் கொடுத்துட்டு நான் இன்னொரு டிவி வாங்கணும். ஸ்டாலின் ஐயா 8000 ரூபாய் 3 வருஷத்துக்குள்ளே கொடுத்துருவார். ஏன்னா 5 வருஷத்துக்கு வாக்குறுதின்னு தான் சொல்லுவார், கொடுத்துருவாருன்னு வச்சுக்கோங்க. அவர் கொடுத்த உடனே நான் என்ன பண்ணுவேன், வசந்தன் கோக்கு போய் இந்த ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், அவர்கிட்ட போய் எனக்கு இந்த பழைய டிவி வாங்கிட்டு இந்த 8000 ரூபாய்க்கு புது டிவி வாங்க. இப்போ அந்த டிவியோடைய விலை யார் நிர்ணயிக்கிறா? எந்த பிராண்டுன்னு இருக்கு இல்லையா, பிலிப்ஸா இதுவான்னு இருக்குது இல்லையா, அந்த கடைக்காரர்கள் நிர்ணயிப்பாங்க. எப்படி நிர்ணயிப்பாங்க?
அவர்கள் வாங்க லாபம் 8,000 ரூபாய் அவங்களுக்கு எப்படியும் அரசுல இருந்து இந்த கூப்பன் மூலமா வந்துட போகுது. இவங்க போய் ஒரு பழைய டிவியை கொண்டு போய் கொடுக்குறாங்க. பழைய டிவிக்கு 500 ரூபாயின் மதிப்பு கொடுக்கலாம், 1000 ரூபான்னு கூட மதிப்பு கொடுக்கலாம். இது எல்லாம் எதுக்காக? அந்த வணிகம் ஏதோ ஒரு விதத்துல வளர்றதுக்காக. என் வீட்டில் நான் ஒரு கடனோ வாங்கி இந்த 8,000 வருதுங்கிறதுனால நான் இன்னொரு டிவியை மாத்திப்பேன். இதனால எனக்கு ஏதாவது ஒரு லாபம் என்னுடைய நாட்டுக்கோ என்னுடைய மாநிலத்துக்கோ ஏதாவது ஒரு லாபம் வருமானு கேட்டா, இப்போ இந்த 1000 ரூபாய் நீங்க கொடுக்குறீங்கல்ல, அது கூட என்ன பண்ணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் மாசம் வந்த உடனே எனக்கு பச்சரிசி சாப்பிடுவதற்கான வாய்ப்பை கொடுத்தது. 60 ஆண்டு காலமா திராவிட கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டு முதலாக பச்சரிசி சாப்பிடக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுத்தது. 1000 ரூபாய் ஃபர்ஸ்ட் டைம் வந்தபோது, அடுத்த முறை வந்தபோது, 3வது முறை வந்தபோது, 8வது முறை வந்தபோது, 9வது முறை வந்தபோது, அதற்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா 80 ரூபாய் இருந்த அரிசி விலை 90 ரூபாய் ஆச்சு. 23வது மாசம் நான் அதை வாங்கும்போது அது 90 ரூபாய் ஆயிடுச்சு. இப்போ இந்த 1000 ரூபாய்ங்கிறது என் கைக்கு வரல. இப்போ முதல் 8 மாசம் நான் வாழ்க்கையிலேயே திராவிட கட்சிக்கு ஓட்டு போட்டு முதல்ல பச்சரிசி சாப்பிட்டோம் பாருங்க, அது வேணா எனக்கு சுகத்தை கொடுத்தது, எந்த மாற்றமும் இல்லை. இப்போ இந்த ரூம்குள்ள ஸ்டுடியோக்குள்ள வரும்போது ஒரு ஏசி சில்லுன்னு அடிக்கும் பாருங்க, அது ஓகே. அதுக்கப்புறம் உள்ள வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அதுல எந்த மாற்றமும் வரப்போறது இல்லை. இது எங்க போகும் இந்த 1000 ரூபாய் அப்படின்னா சுத்தி வணிகம் கையில தான் போகும். எதுல 70 ரூபாய் 80 ரூபாய் ஆகுறதுல 80 ரூபாய் 90 ரூபாய் ஆகுது. வருமான வரி செலுத்தாதவர்கள், செலுத்தாத நிலை, பொருளாதார நிலை இருக்கக்கூடிய குடும்ப இல்லத்தரசிகள், குடும்ப பெண்கள், அவங்க ஒரு மைக்ரோவேவ் அவனையோ ஒரு ஃப்ரிட்ஜையோ ஒரு வாஷிங் மிஷினையோ மாற்ற போறாங்கன்னு சொன்ன வச்சுக்கோங்க. எல்லா வீட்லயும் ஒரு சேர போய் ஃப்ரிட்ஜை மாத்த போறது கிடையாது. எல்லா வீட்லயும் ஒரு சேர போய் வந்து வாஷிங் மிஷினை மாத்த போறது. நான் சொல்றேன், யார் வேணா எதை வேணா மாத்திக்கலாம் தானே. யார் வேணாலும் எதை வேணாலும் மாத்தினாலும் இந்த 6 பொருள் தானே, 6-7 பொருள் தானே. அது மைக்ரோவேவ்னா இருந்தா இதுவா இருந்தானே. ரெண்டாவது நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். 2.5 லட்சத்துக்கு கம்மியா இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு ஊரிலும் ஏசி வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லுங்க, தப்பே கிடையாது. சரி, அந்த 55 லட்சம் குடும்பம் நல்லா வந்ததுன்னா, சுகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுன்னா தமிழ்நாடு 4 மடங்கு உயரும். எங்க முரண்படுறீங்க? எங்க பிரச்சனைனா அந்த 1,15 லட்சம் பேருக்குன்னு சொல்றீங்க. ரேஷன் கார்டு 2.5 கோடி கொடுக்கறதே முதல்ல தவறு. இருந்தாலும் அது எல்லாருக்கும் சமநிலை, அந்த கதையில உள்ள கொண்டு வந்துடுறீங்க. எனக்கு நான் அரிசி வாங்குறேன் ரேஷன் கடையில இருந்து, இன்னைக்கும் வாங்குறேன். ஏன் வாங்குறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு அது கிடைக்குது, எனக்கு கிடைக்கலன்னா அது கேரளாவுக்கு போயிடும். இதை வாங்கி நான் பொங்கல் பண்ணி நல்லா சாப்பிடலாம். இந்த அரிசி பொங்கலுக்கும் இதுக்கும் நல்லா இருக்கும், ஒன்றும் குழப்பம் இல்லை. நான் வாங்குறேன். அப்போ இதையெல்லாம் தான் என்னுடைய வளர்ச்சிக்கான காரணமா? அந்த 2 லட்சத்துக்கு கம்மியா வருமானம் இருக்கிறவங்களுக்கு நீங்க எதை கொடுத்தாலும் நான் ஏற்பேன். எதை வேண்டுமானாலும், எல்லாருக்கும் ஒரு ட்ரோன், எல்லாருக்கும் ஒரு TVS 50, எதை வேணாலும் கொடுங்க. ஆனால் இப்ப கேள்வி என்னன்னா, இப்படி நீங்க பண்றதுனால என்ன ஆயிடுதுன்னா 70 ரூபாய் அரிசி 80 ரூபாய் ஆகி 90 ரூபாய் ஆகி இந்த 1000 ரூபாய் வணிகன் கிட்ட தான் போகுது. 24 மாசத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த 1000 ரூபாய் என் கண்ணுக்கே தெரியாது. நான் வாங்கிய பொருளில் எனக்கு உயர்வுகள் இருக்காது. நம்பர் 1 அதை புரிஞ்சுக்கோங்க. இப்ப அதுக்கு அடுத்தது ஒரு பிரச்சனை என்ன வந்ததுன்னு கேட்டா, 1000 ரூபாய் நாங்க சொல்லும் போது அது கொடுக்க முடியாதுன்னு எடப்பாடி சொன்னாரு. இல்ல, 1500 ரூபாய் கொடுப்பேன்னு அன்னைக்கே சொல்லிட்டாரு. ஆனா உங்களையே மக்கள் அன்னைக்கு நம்பினாங்கன்னா நீங்க அந்த 1000 ரூபாயோட நிறுத்திக்கல. நீங்க உடனே நகை கடன், கல்வி கடன், அது இதுன்னு எல்லாம் சொன்னீங்களா? அந்த எல்லாத்தையும் ஏற்றுக்க வேண்டிய அவசியத்தில் இதுவும் உள்ள வந்துருச்சு. அப்படித்தான் அது நடந்ததை வழி. அன்னைக்கே அவர் 1500 ரூபாய்ங்கிறத அவர் எடுத்து சொல்லிட்டாரு. ஐயா, கொரோனா காலத்தில் உயிரிழந்த மருத்துவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிவாரணம் கிடைக்கும்னு ஒரு வாக்குறுதி இருக்கு. தயவு செஞ்சு எடுத்து பாருங்க, கூப்பிடுங்க மருத்துவர்களை. ஐயா, கொரோனால இறந்தவங்களுக்கு மட்டும் கொடுக்கறத பத்தி இல்ல, கலைஞர் ஐயா கொடுத்த ஒரு இது ஜீவோ ஒன்று இருக்கு, அதுபடி வருமானம் உயர்த்தி தரப்படும்னு அவர் கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் தான் இந்த வாக்குறுதி வந்தது. நீங்க கூப்பிட்டு கேளுங்க, எந்த மருத்துவருக்காவது கடந்த 7 வருடத்துல வருமான உயர்வுங்கிறது நடந்திருக்கான்னு கேளுங்க. மருத்துவருக்கே கொடுக்கல, கொரோனால கஷ்டப்பட்ட மருத்துவனுக்கும் நீங்க கொடுக்கல. அடுத்தது பாருங்க, குயிலியை பற்றி நம்ம திருச்சி சிவா பாராளுமன்றத்தில் பேசினதை நீங்க பார்த்துருப்பீங்க. சிவகங்கை மாவட்டத்தில் குயிலிக்கு ஒரு சிலை வைக்கப்படும்ங்கிறது ஒரு வாக்குறுதி. இந்த வாக்குறுதியில் பிரதானமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மணிவண்ணன் கட்டுறேன், சிலை வைக்கிறேங்கிறது தான் பிரதானமாக இருக்கும். ஏமாத்துறதுக்காக பயன்படுத்திக்கிட்டது என்னன்னா, இந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் இதெல்லாம் கொடுப்பேன், பொதுப்பணித்துறையில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கொடுப்பேங்கிறதெல்லாம் ஏமாற்றுவதற்காக பண்ணது. ஆனால் கிட்டத்தட்ட 30% என்னன்னு கேட்டால் மணிமண்டபம், சிலை, அந்த மாதிரியான மேட்டராக தான் அந்த வாக்குறுதிகளே இருக்கும். தயவு செஞ்சு அதை படித்து பார்த்தால் தெரிஞ்சிடும். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, வழக்கு சேம நிலை நிதி யாருக்கு? வேளாண்ல இருக்கிறவங்களுக்கு. அவங்களுக்கு 7 லட்சம்லேருந்து 10 லட்சத்துக்கு உயர்த்துவேன்னு சொல்லி போய் சொல்லி அதுவும் நடக்கல. ஐயா, வேளாண்மை வந்து 0.5% மைனஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க வேளாண்மை பத்தி பயங்கரமா பேசுறீங்க. பாமக அதுக்கு பட்ஜெட்டை போட்டவங்க, அதை பார்த்து தான் நீங்களும் பட்ஜெட் கொண்டு வந்தீங்க, அதெல்லாம் வேற விஷயம். இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களான்னு கேட்டா 0.9% மைனஸ்ல இருக்கு. காப்பாற்றியது எதுன்னு கேட்டீங்கன்னா,
எந்த வேளாண்மை சட்டத்தை நீங்கள் பஞ்சாபில் கொண்டு வர்றதை எதிர்த்து மத்திய அரசு பின்தங்கியதுன்னு சொல்கிறீங்களோ அந்த வேளாண்மை சட்டத்தை 2019 எடப்பாடி ஐயா தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு. அந்த வேளாண்மை சட்டம் எதை நீங்கள் எதிர்த்தீர்களோ, இவங்க இந்த ஆடிக்காரெல்லாம் போனாங்களே, இவங்கெல்லாம் எதிர்த்த கதை எல்லாமே ஆல்ரெடி தமிழ்நாட்டில் செயல்பாட்டு கொண்டிருக்கு. எதை செய்து கொண்டிருக்கிறார்களோ எடப்பாடி ஐயா சொன்னதுக்கு பிறகு அதைத்தான் அவங்க அங்கே போய் எதிர்க்கிறாங்க. எனக்கு இந்த கேஸ் விலை குறைக்கல, டீசல் விலை குறைக்கலைங்கிறதுலாம் எனக்கு ஏன் வேலை இல்லைன்னா, நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, அதுக்கு ஒரு இலவச இணைப்பு ஒன்று கொடுக்குறீங்க. ராகுலுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா தான் இதை கொடுப்பேங்கிறீங்க. எனக்கு இதுக்கு தமிழ்நாடு எப்படியோ போட்டோம்னு நான் ஒரு ஓட்டு போட, இந்தியாவே ஒரு வழியாக போகணுங்கிறதுக்காக நான் ஏன் ஓட்டு போடணும்? அப்போது காங்கிரஸ் அங்கே வந்தால் நடத்துவேன்னு நிறைய விஷயங்கள் சப்போர்ட்ல நிதி இல்ல அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் வைக்கிறாங்க. அதை தொடர்ந்து பேசுவோம். ஒரே வரியில சொல்லிடுறேன், அந்த கதைக்கு நான் பதில் தெளிவா சொல்லிடுறேன். நாளைக்கு நீங்க எப்படி சொல்லுவீங்க? அதே மத்திய அரசு தான் இன்னொரு 20 வருஷத்துக்கு இருக்க போது பிஜேபியில. ராகுல் காந்தி 99ல இருந்து 100க்கு வர போறாருங்கிறத அப்புறம் பாத்துக்கலாம். அதே அரசு தான் சார் இருக்கும். நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. சரித்திரத்தில் 3 முறை உட்கார்ந்தது நாங்க தானே, நீங்க இல்லையே. அப்போ நேரு 3 முறை எலெக்ட் ஆகலையா, 3 முறை செலக்ட் ஆனாரு. நாம தான் எலெக்ட் ஆனோம். அத முதல்ல மக்கள் ஓட்டு போட்டாங்க. இது மக்கள் ஓட்டு போட்டு நேருக்கு ஃபர்ஸ்ட் டைம் மக்கள் ஓட்டு போடல சார், செலக்ட் ஆனார். தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாத்துக்குமே உள்குத்துன்னு ஒன்று இருக்கு, அதெல்லாம் கரெக்டாக பேசணும். ஸோ நாங்கள் வந்து ஆட்சியில் இருக்கோம், அடுத்த வருஷம் இருக்க போகிறோம். இப்போ நாளைக்கு நீங்கள் வந்து என்ன சொல்ல போறீங்க? இதெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சோம், ஏன் கொடுக்கல? இந்த திட்டத்தினுடைய மதிப்பு என்ன தெரியுமா? ஒரு 12,000 கோடியோ 15,000 கோடியோ தான். நீங்க 3 லட்சம் கோடிக்கு 4 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுறாரு. ஆனா நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? மத்திய அரசு பணம் கொடுக்கவில்லை, மத்திய அரசு வஞ்சிக்கிறது, மத்திய அரசு இது பண்றது, இப்படி சொல்றதுக்கு நீங்க எதுக்கு ஆட்சிக்கு வரணும்? அதுக்கு அதிமுகவாவது டபுள் இன்ஜின் சர்க்கார், இப்ப ட்ரிபிள் இன்ஜின் சர்க்காரே வந்துரும், பஞ்சாயத்து வரைக்கும் வந்துருவோம். சோ ட்ரிபிள் இன்ஜின் சர்க்கார்ல இன்னும் தூள் கிளப்பிட்டு போயிருவோமே. முதல்ல அவருக்கு நான் என்ன புரிய வைக்கணும்னா, காஷ்மீருங்கிறது வேற, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருங்கிறது வேற. அதை புரிய வைக்கணும். வரைபடத்திலே இருக்கும். இவங்க தப்பா போடுவாங்க, ஏன்னா வேற பிரிவினவாதத்தில் இருக்கிறதுனால. ஆனா காஷ்மீர் வேற. காஷ்மீரை மீட்டுட்டோமா? மீட்டுட்டோம். இல்ல பிஓகேவை யார் கொண்டு போய் அடகு வச்சா? சோனியா, அது இந்திரா காந்தி அம்மா. அதை மீட்டுவதற்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்தது வாங்க 2021 சென்சஸ் எடுக்க முடியாம இருந்ததுக்கு 1000 காரணம் இருந்தது. அது கொரோனா ஒரு முக்கியமான காரணம். புதிய கல்வி திட்டத்தை பத்தி நாங்க ஏற்கனவே பேசினோம் சார். 10 வருஷத்துக்கு ஒரு முறை தான் எடுக்க முடியுங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. அப்ப 27 எடுக்க போறாங்க. இப்ப 27 எடுக்க போறாங்களே. 27 ஏப்ரல் மேல ஸ்டார்ட் பண்ணுவோம். அதான் சொல்லியாச்சு, 27 எடுக்க போறோமே. நீங்க அதை அப்புறம் பாருங்க. 2011லயே ஸ்டார்ட் பை இது கொரோனாவை சாக்கா வச்சு அதை நிறுத்திட்டீங்க. 2011ல காங்கிரஸ் சாதிவாரி சனகடு தான் எடுத்தது, வெளியிடல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பிறகு 15 வருஷம் வரலாறு அறிவாலயத்துல இல்லைங்க. அறிவாலயத்துல சொல்லி கொடுக்கும்போது நாம போய் வெரிஃபை பண்ணோம்னா தெரியும். ஒரு நிமிஷங்க, 2011ல எடுத்ததே சாதிவாரியான கணக்கெடுப்பு தான். ஆனா அது வெளியிடலைங்கிறது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ராகுல் காந்தி ஐயா 11 வருஷம் மன்மோகன் சிங் ஐயா 21ல எடுக்க முடியல. மோடி ஏன் சார் வெளியில? நீங்க ஆங்கிலத்துல சொன்னீங்க, இருமொழி கல்வியில படிச்சதுனால எங்களுக்கு புரியல. சென்சஸ் வேற, சர்வே வேற. சர்வே யார் வேணாலும் எடுக்கலாம், இவங்க எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு விருப்பம் இல்ல. அந்த மேட்டர் விட்டுருங்க. சார் பீகார் அடுத்த கேள்வி, பாட்னா கோர்ட் ரத்து பண்ணிடுச்சு சார். பீகார் எடுத்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை பீகார் அரசு நீங்க தப்புன்றாங்க எடுத்தது. நீ கோர்ட் வந்து பாட்னா கோர்ட் ரத்து பண்ணுச்சு. சார் ரொம்ப நேரம் பேசிட்டீங்க, நிறைய பதில் சொல்லணும். மக்களை குழப்பி இருக்கோம். காஷ்மீர் வேற, பிஓகே வேறன்னு புரிய வைக்கணும். கொஞ்சம் அமைதியா இருங்க சார். ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தான். இப்ப இருக்கிற காஷ்மீரை நீங்க மீட்க வேணாம். அது இந்தியால தான் இருக்கு. 370 கொண்டு வந்தது நாங்க. இல்லனா சாதிக் யாருக்கு லாபம்? சார் தேர்தல் அறிக்கை பத்தி பேசுவோம் சார். அதானிக்கு லாபம். இந்த கதாநாயகனை பத்தி பேசுவோம் சார். தேர்தல் வாக்குறுதி தேனா சீனிவாசன் கதாநாயகனா நடிச்சாங்க சார். அதானிக்கு லாபம். 7000 ஏக்கர் வித்துட்டீங்க லடாக்ல. மறந்து போச்சா? ஐயோ சப்ஜெக்ட் 370 தெரியுமா? வெளியூர்கார லாண்ட் வாங்கலாம் சார். பிசிக்ஸ் எக்ஸாம் கெமிஸ்ட்ரி எழுதிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க சார். 370 ரத்து பண்ணது அதானிக்கோ அம்பானிக்கோ லடாக்கை கூறு போட்டு வித்துட்டீங்க. ஏன் சோனம் மோசன் அரெஸ்ட் பண்ணீங்க? ஏக்கு தேசத்தோட வழக்கு போட்டீங்க? நான் என்ன பண்ணணும்? அவை குறிப்பில் வராதுன்னு சொல்லுங்க, ஒளிப்பதிவில் வராதுன்னு நின்றுரும். நான் பேசிடுறேன். ஏன்னா இது வெள்ள வந்தாதான் வாரிய தலைவர் பதவி கிடைக்கும். கேள்வி என்னன்னு புரிஞ்சுப்போம். தேவையில்லாத வேலை சார். என்ன நேரத்தை இது என்ன பேச்சு சார்? என்னோட நேரத்தை ஏன் எடுக்கணும்? அதை தடுக்கிறதுக்கு என்ன வழியா பண்ணுங்க? நீங்க நேரத்தை அதுக்கு என்ன பேச்சு? செல்போன் வரும் சார். இவ்வளவு நேரம் பேச வராது சார். அது அவை குறிப்பில் வராதுன்னு சொல்லுங்க. உங்க ஸ்வீட் பாக்ஸ்ல செல்போன் வரும், எங்க வராது. இன்ஃப்ளேஷன் அங்க தான் குறைச்சோம். எப்படி குறைச்ச? எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுத்ததுனால குறைச்சோம். இந்த மாதிரி ஒரு பொருளாதாரம் நான் கேள்விப்பட்டதில்லை. இல்ல அது மூலமாக மக்கள் கையில பணம் எப்படி குறைஞ்சதுன்னு நான் எடுக்க முடியும் சொல்றாங்க. எப்படி குறைஞ்சதுன்னு நான் வரேன். ஜிஎஸ்டி
கலெக்ஷன் என்னவாக இருந்தது 2017 17க்கு முன்னாடி 17க்கு அப்புறம் 21க்கு அப்புறம்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும் பட்ஜெட்டோட அமௌண்ட் எவ்வளோ அதிகம் வருது. அரசுக்கு அதிக பணம் வரும்பொழுது அது பல திட்டங்களின் மூலமாக மக்களுக்கு போகும். அதன் மூலமாக இன்ஃப்ளேஷன் வரும். இலவசன் மூலமாக வரவே முடியாது. ஏன்னா 70 ரூபாய்க்கு வாங்கின அரிசியை நான் 90 ரூபாய்க்கு வாங்கினா அது எப்படி எனக்கு இலவசமாக நிற்கும்? அடுத்த வருஷம் அடுத்த மாதம் நான் அந்த 1 கிலோ அடுத்த மாதம்னா உடனே அடுத்த மாதம் நான் சொல்ல 23 மாதம் நான் சொன்னேன். வாங்கும்போது அது கழிஞ்சு போயிடும். இந்த பொருளாதாரம் அவசியமற்றதுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்தது ரொம்ப முக்கியம் என்னன்னா, இதை எப்படிங்க நீங்க கொண்டு வருவீங்க அப்படின்னு நாங்கள் எடப்பாடியை கேட்டோம். எப்படியோ கொண்டு வருவேன்னு சொன்னார். ஒன்றும் வேண்டாம், கனிம வளத்தையும் சாராயத்தையும் மணலையும் மட்டும், சாராயத்தில் 22,500 கோடி, கனிம வளத்தில் 60,000 கோடி, மணலில் 6,000 கோடி, 1,00,000 கோடி ஒரு வருஷமும் பட்ஜெட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். யாரால கொண்டு வர முடியும் அப்படின்னா, எந்த சக்திகளை நம்பி ஆட்சி அமைக்கணுங்கிற அவசியம் இல்லாமல் நேர்மையாக ஒரு ஆட்சி அமைக்கணும். சாராய கடையெல்லாம் இல்லாமல் ஒருத்தர் நடத்தணும், அமைச்சர்களே சாராயம் விற்கிற சூழ்நிலை இல்லாமல் நடத்தணும்னா அவனால கொண்டு வர முடியும். அதைத்தான் அவங்க சொன்னோம். விஜய் ஆனால் இதுக்கு ஒரு ஷார்ட் ரூட் கொடுத்துட்டாரு. இந்த கமிஷன் அடிக்கிறீங்களே 20%, அதை நிறுத்தினாலே கொடுக்க முடியும்ட்டாரு. அது வேறு விஷயம். அவர் வந்தால் அப்புறம் பார்த்துக்கலாம். ஐயா, நான் ஒரு சின்ன டவுட் கேட்குறேன். இப்போ முதியோருக்கு ஒரு 1000-2000 ரூபாய் வந்துட்டு இருந்தது, அது 2500 மாத்திரேன்னு சொல்கிறீங்க. அதே வீட்டில் ஒரு மாணவிக்கு வந்து 1000 ரூபாய் வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதே வீட்டில் குடும்ப தலைவிக்கு தகுதி இருக்கிறதுனால ஒரு 1000 ரூபாய் வருங்க. மூணும் ஒரே வீட்டுக்கு கொடுக்க முடியுமா? உங்கள் சட்டம் அதை அனுமதிக்கிறதா? இன்றைக்கி சிஏஜி ரிப்போர்ட் உங்களுக்கு வரல, 4 வருஷம் கழிச்சு தான் வரும். அதனால நிம்மதியாக இருங்க. ஆனால் அப்படி பண்ண முடியுமா? தனித்தனியாக நடக்கின்ற பல விஷயத்தை சேர்த்து வச்சுட்டு பேசாதீங்க. ரொம்ப முக்கியம் சார். எனக்கு ஒன்று மட்டும் ஸ்டாலின் ஐயா சொல்லுங்கள் சார். ஏன்னா எங்கள் சோ ஐயா ஒரு அப்பாயசத்தை பற்றி பேசினார். அந்த அப்பாயசம் எனக்கு இப்போ தான் தெரியுது. தமிழ்நாட்டு தனி சார் ஒரு வக்கீலா அவர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணாரு. தனிநபர் கடன் 2021 என்ன, தனிநபர் வருமானம் 2026 என்ன? உங்களுக்கு வேணும்னா மாத்தி கூட சொல்லுங்க. தனிநபர் வருமானம் தமிழ்நாட்டில் 2021 என்ன, தனிநபர் கடன் 2026 என்னன்னு தைரியம் இருந்தால் எடுத்து சொல்லுங்க. நான் ஏன் இதை கேட்குறேன்னா, தியாகராஜன் ஐயா சொன்னார், அதிமுகவை அகற்றிய பிறகு நிறைய கதை இஷ்டத்துக்கு பொய் வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டு அகற்றிய பிறகு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தனிநபர் கடன் இவ்வளோ இருக்குன்னாங்க. அப்போ தனிநபர் வருமானம் சொல்லப்பட்டது. இன்னைக்கு சொல்லுங்க, தனிநபர் கடன் எவ்வளோ, வருமானம் எவ்வளோன்னு எடுத்து சொல்லுங்க. புதிய கல்வி திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தீங்களே, தமிழகத்துக்குன்னு கொண்டு வந்தீங்களே, அது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்கிறத எடுத்து சொல்லுங்க. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, நான் உடனே புரிஞ்சுக்கிறேன். புரிஞ்சா? இதில் ரொம்ப முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மின் திட்டம் கதையில் ஜெயலலிதா அம்மா ஏற்காமல் இருந்ததுங்கிறது வந்து, நீ நான் எப்படி என்னுடைய மாநிலத்தை நடத்தணும் நீ சொல்லாதேங்கிறத தான் அவங்க ஏற்காமல் இருந்தாங்களே ஒழிய, இந்த வழி பாதையிலெல்லாம் வேண்டான்னு சொல்லி அவங்க சொல்லவே இல்லை. ஜிஎஸ்டியை கூட நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கான இழப்பீடு எனக்கு 3 வருஷத்துக்கு கொடுப்பீங்கன்னா நான் ஏற்றுப்பேன்னு சொன்னாங்களே ஒழிய, ஜிஎஸ்டியை அவங்க எதிர்க்கல. சும்மா பாதி படம் பார்த்துட்டு பாகுபலி 2 பார்த்துட்டு 1 பற்றி பேசக்கூடாது.